எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல क्वेश्चन டிஸ்கஷன் பார்ட் 2 பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நேத்து பார்ட் 1 பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சோ இதுல क्वेश्चन டிஸ்கஷன்ல பார்ட் 2 இந்த சீரிஸ்ல போடுறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த क्वेश्चंस எல்லாமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த எல்லா क्वेश्चंसுமே நமக்கு எதுல கேட்டது அப்படினா டான்செட்ல தான் கேட்டதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படினா it's an என்ன கேட்டிருக்காங்க அப்படினா which one of the following is characteristics of an operating system அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் OS ஓட characteristics எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதோட ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா all of the above. இது எல்லாமே OS உடைய characteristics தான். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், எரர் ரெக்கவரி அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே என்னது அப்படினா ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட characteristics தான். சோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல மெமரி, டிவைசஸ், ஃபைல்ஸ், CPU இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது. மெமரி, டிவைஸ் அண்ட் CPU ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது தான் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அண்ட் தென் எரர் ரெக்கவரி அப்படிங்கிறது என்னதுன்னா ஏதாவது சிஸ்டம் எரர்ஸ் அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் எரர்ஸை டிடெக்ட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணும். சிஸ்டம் எரர்ஸை டிடெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்றக்கூடியது தான் என்னது அப்படின்னா எரர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராசஸருக்கு உள்ள நம்ம எல்லா சிஸ்டம்லயுமே ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த ப்ராசஸருக்கு என்ன மெமரி தேவை, எப்ப மெமரி வேணும், எப்ப அதை தேவையில்லை அப்படிங்கறத டிசைட் பண்றது. அதாவது மெமரி அலோகேஷனும் மெமரி டி அலோகேஷனும் இங்க நடக்கும். இததான் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப இது எல்லாமே ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சோ இங்க ஆன்சர் என்னது அப்படின்னா ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லி. சோ நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா which one of the following is a utility software அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. which one of the following is an utility software. சோ இதுல ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆன்டிவைரஸ். சோ ஃபர்ஸ்ட் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இல்ல சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு டு மெயின்டைன் தி சிஸ்டம் அண்ட் ப்ரொடெக்ட் தி சிஸ்டம். இதுதான் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். சோ அப்படி பார்க்கும்போது ஆன்டிவைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு த்ரெட்ஸ், ஏதாவது அன்வான்டட் த்ரெட்ஸ், வைரஸஸ் உள்ள வராம அந்த வைரஸஸ் சப்போஸ் வந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய வேலையை அந்த ஆன்டிவைரஸ் பண்ணும். சோ நம்மளோட சிஸ்டம் அது ப்ரொடெக்டா வச்சுக்கும். ஸோ யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் மெயின்லி என்ன பர்பஸுக்காக அப்படின்னா டு ப்ரொடெக்ட் அவர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்சஸ். சரியா? சோ அப்ப இதுல மத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்ம யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எக்ஸல் ஷீட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே என்னதுன்னா வேர்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால அதை இன்ஸ்டால் பண்ணி நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கம்பைலர் அப்படிங்கிறது என்னதுன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வேர்ட் ப்ராசஸர், கம்பைலர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். சோ இது சிஸ்டம் ஓரியன்டா இருக்கக்கூடியது. இதான் நம்ம நேற்று பார்த்திருந்தோம். கம்பைலரோட ஒர்க் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டூலுமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். இது ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டூல்னா இந்த எடிட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல நம்ம இங்க கேட்டிருக்கிறது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். சோ யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது ஆன்சர். சோ அடுத்து தேர்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, the process of accessing data stored in a tape. அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் டேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க் டேப்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய டேட்டாவை அக்சஸ் பண்ற ப்ராசஸ் இஸ் சிமிலர் டு மேனிபுலேட்டிங் டேட்டா ஆன இந்த 4 ஆபரேஷன் நீங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த 4 டெக்னிக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த 4 டெக்னிக்ல எந்த டெக்னிக் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டேட்டாவை அக்சஸ் பண்ற ப்ராசஸோட சிமிலரா இருக்கும் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. சோ அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலா Q ஆன்சர். ஏன்னா டேப்ல டேட்டாவை எப்படி அக்சஸ் பண்ணா சீக்வென்ஷியல் ஆர்டர்ல அக்சஸ் பண்ணும். சோ இங்க கொடுத்திருக்கிறதுல Q தான் என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் ஆர்டர்ல வரும். அதாவது FIFO ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஆர்டர்ல வரும். சோ அதனால இந்த சீக்வென்ஸ்ல இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் Qன்னு சொல்லுவோம். ஸ்டாக் ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ராசஸ் LIFO ஆர்டர்ல இருக்கும், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டர்ல இருக்கும். அண்ட் தென் ஹீப் கம்ப்ளீட்லி இது டீல்ஸ் வித் மெமரி ஸ்ட்ரக்சர். ஹீப் என்னதுன்னா மெமரியோட ஸ்ட்ரக்சர்ல டீல் பண்ணக்கூடியது. ஹீப் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்லி மெமரியோட ஸ்ட்ரக்சர்ல டீல் பண்ணக்கூடியது. அதனால இந்த ஆப்ஷன் வராது.
லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டுமே என்னது அப்படின்னா சீக்வென்ஷியலா இருக்காது. ஏன்னா அது ஒரு கலெக்ஷனா தான் இருக்கும். இங்க கண்டிப்பா சீக்வென்ஷியல் ஃபாலோ ஆகாது. ஏன்னா ஹார்ட் டிஸ்க்ல வந்து கண்டிப்பா சீக்வென்ஷியல், அதாவது இந்த டேப்ல வந்து ஒரு டேட்டா அக்சஸிங் ப்ராசஸ் வந்து சீக்வென்ஷியலா தான் இருக்கும். ஸோ அதனால இதனுடைய ஆன்சர் வந்து கியூவோட சிமிலரா இருக்கும் அப்படிங்கிறப்பட்டோம். ஃபோர்த் கொஸ்டின். சோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபயர்வால்? ஃபயர்வாலோட பர்பஸ் என்ன? ஃபயர்வால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. சோ அப்ப ஃபயர்வாலோட பர்பஸ் அப்படிங்கிறது பொதுவா ஃபயர்வால் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு நெட்வொர்க்ல வந்து இன்கமிங் அண்ட் அவுட்கமிங் டிராபிக்ஸ் இருக்கும், அவுட் கோயிங் டிராபிக்ஸ் இருக்கும். அவுட் கோயிங் டிராபிக்ஸ்னா இப்ப இன்கமிங் ரெக்வஸ்ட் வரும், நமக்கு இன்கமிங் அந்த நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு இன்கமிங் ரெஸ்பான்ஸ் வரும். இது எல்லாமே ஏன்னா நம்ம நெட்வொர்க்ல எல்லாமே ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மெத்தட்ல தான் செயல்படும். சோ அப்ப நம்ம கிட்ட இருந்து போறது வந்து ரெக்வஸ்டா போகும், அங்க இருந்து நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ரெஸ்பான்ஸா வரும். சோ அப்ப அந்த இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராபிக்ல வந்து ஏதாவது அன்வான்ட் விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை பிளாக் பண்றதா ஃபயர்வால். அன்வான்ட்னா என்னதுன்னா இப்ப ஏதாவது ஹேக்கர்ஸ் உள்ள வர்றாங்க, இல்ல அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ் ஏதாவது வருது, இல்லன்னா ஏதோ ஒரு மெலிஷியஸ் கண்டென்ட் உள்ள வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணக்கூடியது இந்த ஃபயர்வால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஃபயர்வால் வச்சு நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டு ப்ரொடெக்ட் கம்ப்யூட்டர் ஆர் நெட்வொர்க் அகைன்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டு இன்ட்ரூஷன். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த தேர்ட் ஆப்ஷன் அன்ஆத்தரைஸ்டு இன்ட்ரூஷன். சோ இதுதான் வந்து ஆன்சர். சரியா? ஃபயர்வால் அப்படிங்கிறது it will blocks from hackers and unauthorized access, blocks the unauthorized access and malicious contents. சரியா? சோ அடுத்த கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which technology is used to hide an information inside a picture or image? சரியா? அதாவது எந்த டெக்னாலஜி, கீழே நிறைய டெக்னாலஜிஸ் கொடுத்திருக்காங்க, இதுல எதுல வந்து எந்த டெக்னாலஜில வந்து ஒரு செக்யூர்டு டேட்டாவை வந்து ஒரு இமேஜுக்குள்ள ஹைட் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சோ இதுல ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெக்னோகிராஃபி டெக்னிக் மூலியமா தான் அது பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கறதே என்ன அப்படின்னா அதாவது ஒரு சீக்ரெட் டேட்டாவை வந்து இமேஜுக்குள்ள ஹைட் பண்ணி வச்சிருவாங்க. அது எப்படி ஹைட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா பிக்சல், ஏன்னா இமேஜ்னாலே என்னதுன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் இல்ல கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ் தான். சோ அப்ப அந்த பிக்சல் பிட்ஸுக்குள்ள டேட்டாவை ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிக்சலுக்குன்னு ஒரு பிட் இருக்கும், அந்த பிக்சல் பிட்ஸுக்குள்ள டேட்டாவை ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் ஸ்டெக்னோகிராஃபியோட ப்ராசஸ். அதுவே இங்க பிட் மேப்பிங் அப்படிங்கிறது இது ஒரு இமேஜ் ஃபார்மட். பிட் மேப் இமேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இமேஜ் ரெண்டரிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ஒரு இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்ல டிஸ்பிளே ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இமேஜ் எப்படி டிஸ்பிளே பண்றோம், இந்த ப்ராசஸ்க்கு பேரு இமேஜ் ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா ஆல் ஆஃப் தி அபவ் வராது, ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஸ்டெக்னோகிராஃபி. ஸ்டெக்னோகிராஃபில மட்டும்தான் ஒரு இமேஜுக்குள்ள இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணி வைப்பாங்க. அது எப்படின்னா பிக்சல் பிட்ஸுக்குள்ள டேட்டாவை ஹைட் பண்ணி வைப்பாங்க. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சம் கேட்டிருக்கோம். இதுல வந்து வாட் இஸ் a binary equivalent of 2BC4? ஆக்சுவலா இது என்னதுன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இந்த நம்பர் வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஓகேவா? ஹெக்ஸா எப்படி இதை ஹெக்ஸாடெசிமல்னு சொல்றோம் அப்படின்னா இந்த பிசி இந்த லெட்டர்லாம் வந்துச்சுன்னா, ஏன்னா ஹெக்ஸாடெசிமல்லாம் வந்து 10 to 16 அப்படிங்கறத, சாரி 10 to 15 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெட்டர் A to F ல வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்ப கொடுத்திருக்கிறது ஹெக்ஸாடெசிமல் நம்பர், அதுக்கு ஈக்குவலன்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பைனரி ஈக்குவலன்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெக்ஸா டு பைனரி. இதோட கன்வர்ஷன் ப்ராசஸ் என்ன? ஹெக்ஸா டு பைனரி. சோ அப்ப இதோட கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கும். பைனரி நம்பர் கன்வர்ஷன்ஸ்னு ஒரு போட்டிருப்பேன், அந்த நம்பர் கன்வர்ஷன் வீடியோவை நீங்க பாத்துக்கலாம், பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ இப்ப இங்க எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இத ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. அப்ப ஹெக்ஸாவை எழுதிக்கோங்க 2BC and then 4. சோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஈக்குவலன்ட் பைனரி பிட்ஸ் என்ன? 4 பிட்ஸ். அப்ப 0 1 0 0 4க்கு C அப்படிங்கிறது என்னதுன்னா 12. ஆக்சுவலா சிங்கிறது 12. இந்த 010 எப்படி போட்டேங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா இப்ப 8421 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப 4 நமக்கு 4னா அப்ப அந்த இடத்துல மட்டும் 1 போட்டுருங்க, மத்த எல்லா இடத்துலயுமே 0 போட்டுருங்க, அதான் ஆன்சர். இப்ப சி அப்படிங்கிறது ஆக்சுவலா சியோட 12 தான் சி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்ப 12ங்கிறப்ப 8ல ஒரு 1, 8 + 4 12 வரும், இதுல ஒரு 1 இதுல. அப்ப இங்க ஆன்சர் என்னதுன்னா 1100. இதோட கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். பிங்கிறதுக்கு வந்து 11. அப்ப 11 அப்படிங்கிறப்ப 8ல 1 2ல 1 3ல 1. சோ அப்ப 1011. 2 உடைய ரெப்ரசன்டேஷன் வந்து 0010. சோ ஃபைனலா இது எல்லாத்தையும் எடுத்து எழுதும் போது நமக்கு எது ஆன்சரா வருதுன்னு பாருங்க. இதுல நமக்கு ஆன்சர் வந்து 0010 and then 1011 and then
1100 0100. Okay. So answer வந்து நமக்கு இந்த first option தான் answer. So இத கரெக்ட்டா பார்த்து கிளியரா போடணும். So hexa to binary வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளா முடிச்சிடலாம் நீங்க. So அடுத்து 7th question பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா find the hexadecimal equivalent of a octal number 463. அதாவது நமக்கிட்ட கொடுத்திருக்கிறது வந்து 463 ன்னு சொல்லி ஒரு octal number கொடுத்திருக்காங்க. So octal number நான் என்னவா மாத்தணும் அப்படின்னா hexadecimal மாத்தணும். So அப்ப என்ன conversion? octal to hexa. So okay, இதுல வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா octal to hexadecimal அப்படிங்கிற கன்வர்ஷன். சோ octal to hexa வந்து நம்மளால டைரக்டா பண்ண முடியாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற octal வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். டைரக்ட் கன்வர்ஷன் பாசிபிள் கிடையாது, அதனால இப்படி பண்றோம். சோ octal to binary, ஆஃப்டர் தட் அந்த பைனரிய வந்து நம்ம ஹெக்ஸாவா கன்வெர்ட் பண்ணணும். இது எல்லாமே நான் வந்து அந்த நம்பர் சிஸ்டம் நம்பர் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதுல எடுத்து பாருங்க, கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பேன். எல்லா கன்வர்ஷனை பத்தியுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரியா? சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் ஆக்டலை வந்து பைனரியா மாத்தணும். ஆக்டலை பைனரியா மாத்துறதுக்கு 463. சோ அப்ப இந்த 3 ஓட ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் என்ன? 011. 3 ஓட ஈக்குவலன்ட் 011. இதை ஏன் 3 பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல எழுதுறோம் அப்படின்னா ஆக்டல தான் நான் பைனரியா மாத்துறேன். ஆக்டலுக்கு வந்து 3 பிட் ரெப்ரசன்டேஷன்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். ஹெக்ஸாங்கிறதுனால 4 பிட்ல போன சம்ல பண்ணோம். சரியா? சோ அப்ப அதே மாதிரி 6க்கு பாத்தீங்க அப்ப இங்க என்ன நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா 421 இதான் நீங்க ரெப்ரசன்டேஷனா வச்சுக்கணும். அப்ப 3ங்கும் போது நமக்கு 011, 6க்கு வந்து 4லயும் 2லயும் ஒரு 1 போட்டோம்னா 0. சோ அப்ப 110, 4க்கு வந்து 100. இப்போ இது வந்து உங்களுக்கு ஆக்டல்ல இருந்து பைனரிக்கு மாத்தியாச்சு. இப்போ பைனரில இருந்து ஹெக்ஸலா மாத்தணும், சாரி ஹெக்ஸாக்கு மாத்தணும். 100110011. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியா 4 பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல இதை பிரிங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து 4 பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல பிரிங்க. மீதி இல்ல அப்படின்னா முன்னாடி ரிமைனிங் ஜீரோஸை சேர்த்துக்கோங்க. சோ அப்ப இதோட 4 பிட் ரெப்ரசன்டேஷன் வந்து ஆக்சுவலா 3 வரும். இதுக்கு வந்து இதுவும் 3 வரும், இது வந்து 1. சோ அப்ப 133 தான் ஆன்சர். இந்த பாத்தீங்களா? சோ இப்படிதான் இதை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா 8th क्वेश्चन, which of the following is considered as 1 billion bytes approximately? ஓகேவா? which of the following is considered as 1 billion bytes ன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஜிகாபைட் தான் 1 பில்லியன். எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 KB அப்படிங்கிற 1 கிலோபைட் அப்படின்னு அர்த்தம். 1 KB ல எவ்வளவு பைட்ஸ் இருக்கு அப்படின்னா 1024 பைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 1 KB ல 1024 பைட்ஸ் இருக்கு. அதுவே 1 MB ல பாத்தீங்க அப்படின்னா 1024 KB ல இருக்கும் அப்படின்னு, கிலோபைட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு. அதுவே 1 GB ன்னு பாத்தீங்க அப்படின்னா equal to எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது 1 பில்லியன் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. 1 பில்லியன் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அப்ப இதுல ஆன்சர் வந்து 1 GB. சப்போஸ் இந்த இடத்துல மில்லியன் பைட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மெகாபைட் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் டஸ் த அக்ரோனிம் ISDN ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? அக்ரோனிம்னா ஒண்ணுமில்ல, ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ISDN அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே டக்குன்னு எதை ஆரம்பிச்சு சூஸ் பண்ணோம்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டிஜிட்டல் நெட்வொர்க். நம்ம எல்லாருக்குமே ஐனா இந்தியன்ங்கிறது நல்ல மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும். பட் இட்ஸ் நாட் அன் கரெக்ட் ஆன்சர். அது கிடையாது. ISDN அப்படிங்கிறதுக்கு ISDN அப்படிங்கிறது என்னதுன்னா இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். இதோட வேலை என்ன? ISDN என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன். ISDN என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வாய்ஸ் அண்ட் டேட்டா. வாய்ஸுக்கும் டேட்டாவுக்கும் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கிறது தான் இந்த ISDN உடைய வேலை. ஓகேவா? சோ ISDN ஓட ஃபுல் ஃபார்ம் இதோட பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन இன்னைக்கு இந்த டிஸ்கஷன்ல, dash is a combinatorial circuit that converts binary information from n input lines to a maximum of 2 power n output lines அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
ஒரு காம்பினேட்டரியல் சர்க்கியூட் இருக்கு. அந்த சர்க்கியூட் என்ன பண்ணுது அப்படின்னா n இன்புட் லைன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமமா 2n அவுட்புட் லைன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் 2 இன்புட் லைன் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 4 அவுட்புட்ஸ் கிடைக்கும். 3 இன்புட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 8 அவுட்புட்ஸ் எனக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரியான காம்பினேட்டரியல் சர்க்கியூட் வந்து எது இதுல அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பைனரி டீகோடர் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? பைனரி டீகோடர்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே 2n அவுட்புட்ஸா கொடுக்கும். அதுவே பைனரி என்கோடர் அதுக்கு ஆப்போசிட்ல பண்ணும். 2n இன்புட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு n அவுட்புட்ஸ் கொடுக்கும். சரியா? மல்டிபிளெக்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா மெனி இன்புட்ஸ் கொடுத்து மெனி இன்புட் 1 அவுட்புட். இதுதான் வந்து மல்டிபிளெக்சரோட வேலை. சரியா? சோ இதெல்லாம் காம்பினேட்டரியல் சர்க்கியூட்ஸ்க்குள்ள வரக்கூடியது. சோ இதுதான் லாஸ்ட் இன்னைக்கு டிஸ்கஷன்ல இதுதான் லாஸ்ட் क्वेश्चन. சோ இதுக்கு அடுத்து வர செஷன்லயுமே நம்ம இன்னும் நிறைய क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா क्वेश्चंसுமே டான்செட்ல ஆல்ரெடி கேட்ட क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பர்టిక్యులர் டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். Thank you.